தென்னாடுடைய சிவனை போற்று, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்று. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பரத்வாஜன் அவருடைய மகன் யமகிரீதன், அவர்கிட்ட அவர் சொல்றாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா அதையெல்லாம் அவன் பண்ணி இருக்கின்றான். அதனால தான் ரைபியர் அந்த பிசாசு ராட்சசன் இதை உருவாக்கி யமகிரீதனை கொன்று விட்டார். இதெல்லாம் அவருக்கு தெரிகின்றது பரத்வாஜருக்கு. ஆனாலும் அந்த பிள்ளை பாசம் அப்படின்னு வரும்பொழுது அந்த பிள்ளை இறந்ததுதான் மேலோங்கி நிற்கின்றது. அவரே தன்னுடைய உற்ற தோழனான ரைபியருக்கு சாபம் கொடுக்கின்றார். என்ன சாபம்னா, நீ எந்த தப்பும் செய்யாம இருக்கச்ச உன்னுடைய மூத்த மகன் அவன் உன்னை கொல்லுவான் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய மகன் மரித்ததையும் நான் பார்த்தேன். அதே மாதிரி என்னுடைய உயிருக்குயிரான தோழன் அவனுக்கும் நான் சாபம் கொடுத்தேன். இந்த மாதிரியான ஆபத்தை இந்த பூமியில என்ன தவிர வேற யாராவது அனுபவிப்பானா அப்படின்னு புலம்புறாரு. நண்பருக்கு சாபமும் கொடுத்துட்டாரு. ஆனா ஐயோ நண்பனுக்கு சாபம் கொடுத்துட்டனே அப்படின்னு வருந்தி தவிக்கின்றார். இப்படி புலம்பின்றே என்ன பண்றார், பையனை தகனம் செய்கிறார். செஞ்சுட்டு அந்த நெருப்புல அவரும் விழுந்து இறந்து விட்டார். இதே நேரத்துலதான் ரைபியர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சிஷ்யனமாக இருந்த ஒரு அரசர் பிரஹத்யும்னன் அப்படின்றவன், அவன் ஒரு யாகம் பண்றான். அந்த யாகத்துக்கு என்ன பண்றான், ரைபியருடைய பசங்களான பராவசு அர்வாவசு ரெண்டு பேரையும் கூப்பிடுகின்றார். அவங்களும் போயிட்டு, அதுவும் அந்த பிதாவுடைய அனுமதி பெற்று அந்த யாகத்துக்கு செல்கிறார்கள். இங்க ஆசிரமத்துல ரைபியர், அதுக்கப்புறம் பராவசுவனுடைய மனைவி, அவகிட்ட தான் இந்த யமகிரீதன் போயிட்டு வம்பு பண்ணா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அந்த யாகம் நடந்து கொண்டே இருக்கு. அந்த நேரத்துல ஒரு இரவு நேரம், இந்த பராவசு அவன் என்ன நினைக்கிறான், சரி நான் போயிட்டு மனைவியை பார்த்து விட்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருவாவசு மட்டும் அங்க இருக்கார் யாகம் நடக்கிற இடத்துல. இவன் மட்டும் தனியா நடந்து வரான். வருகின்ற வழி காட்டு வழி, அதுவும் அந்த பின்னிரவு நேரம், தூக்க கலக்கம் வேற. அப்படியே ஒரு மாதிரி தட்டுத்தடு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். கானகத்துல என்ன வெளிச்சமா இருக்க போது, அதுவும் மரம்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா, அதனால இருட்டு தான் அதிகமா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த ரேபியர் அவர் மான் தோலை போர்த்தி கொண்டு இருக்கின்றார். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், முனிவர்கள்னா அந்த மான் தோல் புலித்தோல் அது மேல உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஒருவேளை குளிரா இருந்திருக்கலாம், அதனால மான் தோலை போத்திட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. தூரக்கேந்து பார்க்கும்போது இந்த மான் தோலை போத்துட்டு இருக்க ஒரு உருவம் தான் தெரியுது. ஆனா அந்த இருட்டுல இதெல்லாம் அது மான் தோலா இல்ல நிஜமாவே மானா அப்படின்றதும் தெரியாது. அதை விட முக்கியம், அந்த மான் தோல் இருக்கின்ற நிறம் அந்த மாதிரி சிங்கம் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது விலங்கு இருக்கலாம். ஏதோ ஒரு விலங்குன்றது மட்டும்தான் சரியா தெரியுமே தவிர அது மானா இல்ல மான் தோலா இல்ல மான் தோலை போர்த்திய மனிதனா அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்போ இத பார்த்த உடனே அந்த பராவசு அவனுக்கு பயம் வந்து விட்டது. ஆஹா, அங்க ஏதோ ஒரு மிருகம் இருக்கு போல இருக்கு, இப்ப என்ன பண்றது? அது இவனை அடிச்சிடும். தப்பிப்பதற்கும் வழி இல்லை, ஓட முடியாது. ஏன்னா விலங்குகளுடைய வேகத்துக்கு நம்மால ஓட முடியாது. முதல்ல அது என்ன விலங்கு அப்படின்றதே இப்ப பராவசுக்கு சரியா தெரியல அந்த இருட்டு. அப்போ நம்மளுடைய சரீரம் இது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த விலங்கை கொல்ல வேண்டும். ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா முதல்ல அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ். அதை கொண்டுடணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஒரு விருப்பமே இல்லாமல் அந்த விலங்கை கொன்று விடுகின்றான் அந்த பராவசு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது விலங்கு இல்லை, அவருடைய தந்தை ரேபியர் தான் மான் தோலை போர்த்தி கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு. அதன் பிறகு பராவசு என்ன பண்றான், வேற வழி இல்லாம தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த யாகம் நடத்துற இடத்துக்கு போறான். அங்க போயிட்டு அவனுடைய அந்த சகோதரன் அருவாவசு இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட சொல்றான், இந்த பாருப்பா, இத நீ ஒருத்தனா உன்னால செய்ய முடியாது. என்ன இருந்தாலும் அருவாவசு இளையவன் இல்லையா, அதனால இந்த கர்மாவை நீ ஒருத்தனா இருந்து செய்யறதுக்கு உனக்கு சக்தி கிடையாது. நான், நம்ம அப்பா இருக்கார் இல்லையா, அவரை ஒரு மிருகம்
அப்படின்னு நினைச்சு நான் கொன்னுட்டேன். அதனால நீ என்ன பண்ற, எனக்காக இந்த பிரம்மஹத்தி தோஷம் பண்ணாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பிராயச்சித்தம் ஒண்ணு பண்ணணும். அதை வந்து நீ செய் அப்படின்றான். இதுல இந்த பிராமணர்களை கொன்றால் பிரம்மஹத்தி தோஷம் வரும் அப்படின்றாங்க. இவன் தான் வந்து தன்னுடைய தந்தையை கொன்னுட்டு வந்திருக்கான். அப்போ தோஷம் இவனுக்கு, இவன் பிராயச்சித்தம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம தந்தையை கொலை செய்து விட்டு இந்த பிரேத காரியங்களை எல்லாம் செய்து விட்டு வந்திருக்கின்றான். இவன் யாகத்துல கலந்துக்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா அவன் என்ன பண்றான், பரவாவசு, நீ தனியா செய்ய முடியாது அப்படின்னு தம்பியை பார்த்து சொல்றான். அதனால நான் இந்த யாகத்தை செய்யறேன், நீ போயிட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷம் பண்ணவங்க பிராயச்சித்தம் பண்ணுவாங்க இல்லையா, எனக்காக நீ அதை செய்யணும் அப்படின்றான். தம்பியும் வந்து அண்ணன் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிறார். சரி, அதனால என்ன, இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் அதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவன் யாகசாலையிலிருந்து வெளியேறுகிறான். இதுல அந்த பரவாவ செய்தியும் சொல்றான், அது ஒன்னால தனியா இதை செய்ய முடியாது, ஆனா இந்த யாக கர்மாக்களை நான் தனியா செய்யறதுக்கு என்கிட்ட சாமர்த்தியம் இருக்கு, இதை வேற சொல்லி அனுப்புறான். அதுக்கு அருவாவசு என்ன சொல்றான், சரி நீ வந்து அந்த ராஜாவுடைய யாகத்தை செய்ய, நான் உனக்காக என்னுடைய அந்த ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு செய்ய வேண்டிய அந்த பிராயச்சித்தம் இருக்கு இல்லையா, அதை நான் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி அந்த அருவாவசு அந்த பிரம்மஹத்திக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் அதையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் முடிந்த பிறகு அந்த யாகம் நடக்கின்ற இடத்துக்கு வருகின்றான். அது வரைக்கும் அந்த யாகம் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த அண்ணன் பரவாவசு இருக்கான் இல்லையா, பிரம்மஹத்தி பண்ணது அவன் தெரியாம தான் பண்ணியிருக்கான். ஆனா உனக்கு இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாதுப்பா, நீ தனியா யாகத்தை பண்ண முடியாது, ஆனா என்னால முடியும், அதனால நான் பிரம்மஹத்தி பண்ணியிருந்தாலும் எனக்காக நீ போய் பிராயச்சித்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, இன்னைக்கு வந்து அதே தம்பி அந்த பிரம்மஹத்திக்கான பிராயச்சித்தத்தை பண்ணிட்டு திரும்பி வரும் பொழுது அவனை பார்த்த உடனே இந்த அண்ணன் பரவாவசு அந்த ராஜாவை பார்த்து சொல்றான், இவன் பிரம்மஹத்தி பண்ணவன், இவன் வந்து உன்னுடைய யாகத்தை பார்க்கறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது, இப்படி பிரம்மஹத்தி பண்ணவன் இங்க வந்தான் அப்படின்னு சொன்னா இதனால உனக்கு கஷ்டம்தான் வரும், இப்படி சொல்றான் அந்த அண்ணன். இதை கேட்ட உடனே, சரி யாரா இருந்தாலும் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த யாகம் கெட்டு போகக்கூடாது, தடைபடக்கூடாது, குறைபடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்போ அந்த யாகத்தை நடத்துகின்ற, இப்போது நடத்துகின்ற அவர் யாரை பார்த்து சொல்றாரு, அவருடைய சொந்த தம்பி. அப்போ யாரா இருந்தாலும் வந்து இதை நம்பத்தான் செய்வாங்க, என்னங்க இது தம்பியை பார்த்து சொல்றாரு, என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் போய் சொல்லுவாங்களா அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, இந்த வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, எதை பாருப்பா அதை அவரை வந்து இங்க இந்த பக்கம் சேர்க்காத, வீட்டை தோற்று அப்படின்றாரு. அப்போ அந்த அருவாவசு சொல்றாரு, இல்ல இந்த பிரம்மஹத்திய நான் செய்யல அப்படின்றாரு. யாரும் கேட்கறதா இல்ல, அதுவும் அந்த வீரர்கள்லாம், ராஜா சொல்லிட்டா, அங்க யாகத்தை நடத்துற ரிஷி சொல்லிட்டா, நீ வெளில போன்னு துரத்துறாங்க. இவரு திருப்பி திருப்பி சொல்றாரு, இந்த பிரம்மஹத்தி நான் பண்ணல அப்படின்றாரு. ஆனா அந்த வேலைக்காரன் கேட்கறதா இல்ல, நீங்க தான் பண்ணீங்க, ராஜா சொல்லிட்டார், முனிவர் சொல்லிட்டார் அப்படின் போது அப்ப அந்த அருவாவசி சொல்றார், இந்த பாருங்க, இந்த பிரம்மஹத்தி நான் செய்யவே இல்லை, இப்ப நான் வந்து ஒரு சபதம் செய்கிறேன், இது வந்து என்னுடைய சகோதரன் தான் செஞ்சான், நான் அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து அவனை விடுவிச்சிருக்கேன் அப்படின்றார். இப்படி கோபமா சொல்லும் போது அந்த வேலைக்காரர்கள், நல்லா பொய் சொல்ற, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவமரியாதை செய்கின்றனர். அதனால அந்த பிரம்ம ரிஷியான அருவாவசு ஒன்னும் பேசாம காட்டுக்கு திரும்பி போயிடுறார். அங்க போன உடனே சூரியனை நோக்கி ஒரு உக்ரமான தவம் செய்கிறார். அந்த தவத்தின் பலனாக சூரிய சம்பந்தமான ஒரு ரகசிய வேதம் இவருக்கு கிடைக்கின்றது. அதற்கு பிறகு அந்த சூரியனே ஒரு வடிவெடுத்து இந்த அருவாவசுக்கு தரிசனம் கொடுக்கின்றார். இவருடைய தவத்துக்கு தேவர்களும் வந்து மெச்சுகின்றார்கள். அதுக்கப்புறம் தேவர்கள் என்ன பண்றாங்க, இவரை வந்து ரித்விக்காக வைத்து கொண்டு அந்த பராவசுவை வந்து விளக்குகிறார்கள். இதுக்குள்ள சூரியன் வரன் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவர்கள் வந்து அருவாவசுக்கு வரனை கொடுக்கின்றார்கள். இந்த இடத்துல அந்த தம்பியான இளையவனான அருவாவசு
என்ன வரம் கேட்கிறார் தெரியுமா? என்னுடைய தந்தை ரைபியர், அவருக்கு வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாம மரணம் சம்பவித்தது. அதனால அவர் வந்து உயிரோடு திரும்ப வேண்டும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தன்னுடைய சகோதரன் பராவசு, அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி பண்ணார், இந்த மான் தோலை போத்தி இருக்கிறதுனால. அதனால அவன் மேல எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம், அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அந்த கொன்றதற்கான அந்த குற்றம் அவர் மேல இருக்கக்கூடாது அப்படின்னு வரம் கேட்கிறார். கூடவே இன்னொன்னு கேட்கிறார், என்னுடைய தந்தை ரைட்னர், அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து தன்னுடைய மகனை தன்னை கொன்று விட்டான், மறுபடியும் இது பண்ணோம், இந்த விஷயங்கள் நினைவுக்கு வரக்கூடாது அப்படின்றார். எல்லாத்தையும் கேட்டுட்டு யவகிரீதர், பரத்வாஜர் 2 பேரும் மறுபடியும் உயிருடன் வர வேண்டும் அப்படின்றார். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பமே எங்கிருந்து வருகின்றது? யவகிரீதர், அதுக்கப்புறம் அவர் கொல்லப்படுவது, அதனால பரத்வாஜர் வந்து வருத்தம் அடைந்து அவரும் வந்து அந்த பையனை தகனம் செய்யும் போது அந்த தீயில் அவர் விழுவது, அவருடைய சாபம், அந்த சாபத்தினால வந்து பராவசு அவர் வந்து ரைபேரை கொல்லுவது, இப்படித்தானே எல்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த மூல காரணமாக இருக்கின்ற யவகிரீதர், பரத்வாஜர் அவர்களும் உயிரோடு வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். தேவர்களும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அதே மாதிரி அந்த பரத்வாஜர், யவகிரீதர், ரைபர் எல்லாம் உயிருடன் வருகின்றனர். இப்போ யவகிரீதர் அந்த தேவர்களை பார்த்து கேட்கிறார், நான் வந்து வேதத்தை நல்லா அத்தியனம் பண்ணேன், இந்த விரதங்களையும் நான் கடைபிடிச்சேன், அப்படி இருக்கச்சே இந்த வேதங்களை ஓதுகிறவன் தவசியான என்னை ரைபியர் அவர் எப்படி கொல்ல முடிந்தது அப்படின்னு கேட்கிறான். ஓ, தேவர்கள் சொல்றாங்க, யவகிரீதரே, நீங்க சொல்றதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதீங்க. முன்காலத்தில், அதாவது இவர் வந்து உயிர் பிறப்பதற்கு முன்னாடி இருந்ததுலேயே அது சொல்றாங்க, அப்பெல்லாம் வந்து அந்த வேதங்களை அந்த ஆச்சாரியன் இல்லாமல் நீங்களே வந்து ஓதினீர்கள். ஆனா அங்க ரைபியர் ஆச்சாரியர்களிடமிருந்து அந்த உத்தமமான வேதத்தை நீண்ட காலம் கஷ்டப்பட்டு அவர் அடைந்தார் அப்படின்றாங்க. இதற்கப்புறம் யமகிரீதர் வந்து 48 வருஷம் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்தார் அப்படின்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு லோமச மகரிஷி அவர் வந்து யுதிஷ்டர்கிட்ட சொன்னார், எப்பவுமே பூத்தும் பழுத்தும் இருக்கின்ற மரங்கள் இருக்கின்ற இந்த புண்ணிய ஆசிரமம் இது வந்து யவகிரீதருடைய ஆசிரமம். இங்க நீ வசித்தால் எல்லா பாவத்திலிருந்தும் விடுபடலாம் அப்படின்றார். இதுல அந்த எப்பவும் பூத்தும் பழுத்தும் அப்படின்றத கவனிக்கணும். ஏன்னா மரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் இருக்கு. இந்தந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்தந்த மரம் பூக்கும் பழுக்கும். மாம்பழம்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்கு. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே பூத்தும் பழுக்கும் மரங்கள் உள்ள அப்படின்றாரு. ஸோ அதுதான் இங்க வந்து ஒரு சிறப்பான விஷயமா நம்ம பார்க்கணும். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.